சிவகாமி நேசன் அடியவர்களுக்கு அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சித்ரா பௌர்ணமியை பற்றிய சிறப்பு பதிவு. ஒவ்வொரு மாதமும் தான் பௌர்ணமி வருது அப்படின்னாலும் கூட இந்த சித்திரை மாதத்தில் வர்ற பௌர்ணமியை தான் நாம் சித்ரா பௌர்ணமின்னு மிக விசேஷமாக கொண்டாடுவோம். அப்படி என்ன இந்த சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷம் இருக்குது, அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே திருவண்ணாமலை கிரிவலம் தான் நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வரும். இந்த நாளில் இந்த சித்திரை மாதத்து பௌர்ணமி தினத்தில் நாம் கிரிவலம் பண்ணினா நமக்கு 12 மாதங்களுமே கிரிவலம் பண்ணின பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. பொதுவாக பௌர்ணமி கிரிவலத்தில் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, அந்த திருவண்ணாமலையிலே இருக்கின்ற அந்த மூலிகை காற்றுங்கிறது நம்முடைய தேகத்தின் மீது படும். அது தவிர அந்த சந்திர ஒளியும் நம் மீது படும் பொழுது நமக்கு ஒரு வகையான ஆற்றல், மன நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுதான் பொதுவாக பௌர்ணமி கிரிவலத்தோட சிறப்பு. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அதிவிசேஷமாக என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற மாதம் இந்த சித்திரை மாதம். மேஷராசியில் உச்சம் பெறுகின்ற மாதம் இந்த சித்திரை மாதம். அப்படி உச்சம் பெறுகிறார் அப்படின்னா சூரிய பகவானினுடைய முழு பலமும் பொருந்திய அந்த கிரகணங்கள், சூரிய ஒளி கதிர்கள் நிலவு மூலமாக, நிலவின் ஒளியாக நமக்கு கிடைக்கிறது தான் இந்த சித்ரா பௌர்ணமி. சூரியனுடைய முழு பலமும் பொருந்திய நிலவு ஒளி அப்படிங்கிறது இந்த சித்ரா பௌர்ணமியில் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுங்கிறது நமக்கு நம்முடைய மனதிலே ஒரு விதமான ஆற்றல், மன நிம்மதி, இது அத்தனையும் நமக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் பண்ணினா அத்தனை மாதங்களிலேயும் நம்ம கிரிவலம் பண்ணின பலனும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய உடலுக்கு ஒரு விதமான ஆற்றல், மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த வருஷம் மே மாதம் 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது. கிரிவலம் அப்படின்னு பார்த்தோன்னா மே மாதம் 11ஆம் தேதி தான் கிரிவலத்திற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பௌர்ணமி திதி மே மாதம் 11ஆம் தேதி இரவு 8:48 ஆரம்பித்து 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:40 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. முழு நாளும் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால சித்ரா பௌர்ணமி வழிபாடு மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கின்றது. கிரிவலம் அப்படின்னு பார்த்தோன்னா மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து கிரிவலம் பண்ணுறது அப்படிங்கிறது விசேஷம். இன்னும் என்னென்னலாம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நிலா காலங்களை எல்லாமே விழா காலங்களாக நம்முடைய தமிழர்கள் கொண்டாடி வந்திருக்கின்றார்கள். திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் கூட ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டிலே சித்ரா பௌர்ணமிக்கு நிபந்தம் கொடுத்த குறிப்பு இருக்கின்றது. இதிலிருந்தே நம்முடைய தமிழர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை எவ்வளவு சிறப்பாக விசேஷமாக தொன்று தொட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது தவிர மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டூக மகரிஷிக்கு அருள் புரிகின்ற வைபவம் அப்படிங்கிறது இந்த நாளில் தான் நடக்குது. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் நடவாவிங்கிற கிணற்றுக்குள்ளே எழுந்தருள்வார். ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளித்து அருள்பாலித்த வைபவத்தை கொண்டாடுகின்ற விதமாகத்தான் இந்த திருவிழாவும் நடக்கின்றது. நாமக்கல் கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் கோயிலில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்கள் நீராடிய பொய்கை கோயில் தீர்த்தமான சரபேஸ்வர தீர்த்தத்திலே கலப்பதாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக குற்றாலத்திலே உள்ள அந்த செண்பகாதேவிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அப்போது அந்த நேரத்தில் சந்தன வாசனையோடு மழை பொழியும்னு சொல்லப்படுகின்றது. இது எவ்வளவு ஒரு அதிசயம் இல்லையா? இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த சித்ரா பௌர்ணமியில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா அது சித்திரகுப்த வழிபாடு. சித்திரகுப்தர் யார்? இந்த பூலோக உயிர்களெல்லாம் செய்கின்ற பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வைக்கின்ற கணக்காளர். நம்ம இந்த பூலோக மக்களுக்கு எல்லாமே அவர் தான் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லணும். நாம் இந்த பூலோக வாழ்க்கையை முடித்து யமலோகத்துக்கு போகும் பொழுது கரெக்டாக யமதர்மராஜா கிட்ட இவன் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், இவன் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான்னு கரெக்டாக போட்டு கொடுக்குற ஆள் இந்த சித்திரகுப்தர் தான். பார்வதி தேவியினுடைய ஓவியத்திலிருந்து பிறந்தவர் அப்படிங்கிறதுனால தான், சித்திரத்திலிருந்து பிறந்தவர் அப்படிங்கிறதுனால தான் இவரை சித்திரகுப்தர் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. இந்த நாளில் அதனால தான் நம்ம சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணுறோம். அப்படி இந்த நாளில் நம்ம சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணுறதுனால நம்முடைய பாவ கணக்குகளை எல்லாம் இவர் அழிச்சிடுவாரா, நம்முடைய பாவத்தை எல்லாம் குறைச்சிடுவாரா, புண்ணியத்தை மட்டும் எழுதிக்குவாரா அப்படின்னு கேட்டால் அது தவறு.
இந்த நாளில் நாம் இவரை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி, குறிப்பாக பாவம் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் சரி, அந்த இனிமேல் நாம் அந்த பாவங்களையெல்லாம் பண்ணாதபடி நம்முடைய மனத்தை தூய்மையாக ஒரு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு அருளைத்தான் இந்த சித்திரகுப்தர் நமக்கு அருள்வார். பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே நம்ம சந்திரனை வழிபாடு பண்ணினோம், ஒவ்வொரு மாதத்து பௌர்ணமியிலையுமே சந்திர வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாலுமே நம்முடைய மனம் தூய்மையாகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இந்த குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அவர் நம்முடைய மனம் நல்வழிக்கு செல்லும்படி வழிவகை செய்வார், எளிய முறையிலே சிவன் அருள் கிடைக்கும்படி வழிவகை செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த சித்திரகுப்த வழிபாட்டினுடைய பலன். இந்த நாளில் நம்ம என்ன நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னா, சித்ரான்னங்கள் நிறைய செய்து இந்த நாளில் நம்ம சந்திர வழிபாடு செய்து நம்ம வழிபாடு பண்ணலாம் சித்திரகுப்தருக்கு. சித்ரான்னங்கள் அப்படின்னா நம்ம இப்போ வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி நிறைய வகை சாதங்கள் செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தான் சித்ரான்னங்கள் செய்து வழிபாடு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இதற்கப்புறமா இன்னும் இந்த சித்ரா பௌர்ணமியில் என்னென்னலாம் விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால், கிரிவலம் அப்படிங்கிறது நம்ம எப்பொழுதுமே நம்ம பண்ணுறது பௌர்ணமியில். அதோட எம்பெருமான் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது பௌர்ணமியில் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுறவங்க என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா, கோளறு பதிகமும் சிவபுராணமும் பாடி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதற்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 9 கோள்களினாலேயும் கிரகங்களினாலேயும் நமக்கு நேர்கின்ற துன்பங்களையும் துயரங்களையும் அறுத்து எரியக்கூடிய பதிகம் தான் இந்த கோள் அறு திருப்பதிகம். அதனால தான் இது கோளறு திருப்பதிகம் அப்படின்னே பேர். அதனால் இந்த கோளறு திருப்பதிகத்தை பாராயணம் பண்ணினோன்னா நமக்கு ஜாதகத்தில் என்ன நடந்தாலும் சரி, என்ன கெட்ட காலம் நடந்தாலும் சரி, அது அத்தனையும் சரி பண்ணி கொடுத்துரும் இந்த கோளறு திருப்பதிகம். சிவபுராணமும் அப்படித்தான் நம்மை காக்கின்ற ஒரு கவசம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கோளறு திருப்பதிகமும் சிவபுராணமும் பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு செய்கிறது மிக விசேஷம். அதற்கு அடுத்ததாக அம்பிகை வழிபாடு. அம்பிகை வழிபாடு பண்ணுறவங்க இந்த நாளில் அபிராமி அந்தாதி பாடி வழிபாடு பண்ணுங்கள், லலிதா சகசரநாமம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள், லலிதா நவரத்னமாலா சொல்லி வழிபாடு பண்ணுங்கள், சௌந்தரிய லகரி சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். இப்படி மந்திரங்களெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னாலுமே அம்பாளினுடைய நாமங்களை சொல்லி சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் கோளறு பதிகம் தெரியாது, சிவபுராணம் தெரியாதுனாலும் எம்பெருமான் சிவபெருமானினுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டுமே சொல்லி சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் போதும். அதற்கு அடுத்ததாக இந்த நாளில் நம்ம சத்யநாராயணர் பூஜை செய்வது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. ஒவ்வொரு பௌர்ணமியிலையுமே சத்யநாராயணர் பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வழக்கமாக இருக்கும். நாம் நம்முடைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. சத்யநாராயணர் பூஜை செய்வது எப்படி, அதனுடைய நியமங்கள் என்ன, சத்யநாராயணர் விரத மகிமை கதைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளை தவற விடாதீங்க. முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக விசேஷம். ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, எம்பெருமான் சிவபெருமான் வழிபாடு, சித்திரகுப்தர் வழிபாடு, சத்யநாராயணர் வழிபாடு, இது அத்தனையும் நீங்கள் வழிபாடு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று வளமாக வாழலாம். நீங்கள் அத்தனை பூஜையும் இந்த நாளில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வழக்கமாக இந்த நாளில் என்ன பூஜை செய்வீங்களோ அந்த பூஜையும் பண்ணிவிட்டு கூடவே இது சித்திரகுப்தர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது இந்த நாளினுடைய சிறப்பு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுவீங்களா, கிரிவலம் பண்ணுவீங்களா, அம்பாள் வழிபாடு பண்ணுவீங்களா, சத்யநாராயணர் வழிபாடு பண்ணுவீங்களோ, இதில் எது பண்ணுறீங்களோ நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கிட்டு கூடவே சித்திரகுப்தர் வழிபாடும் சந்திர வழிபாடும் செய்கிறது இந்த நாளில் விசேஷம். இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.